இப்போ உலகளாவே ஒரு பேசும் பொருளாக இருக்குது இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடைய ஃபைல்ஸ். பல்வேறு குழந்தைகளை பாலியல் சுரண்டலுக்கு ஆளாக்கியிருக்காங்க, நரபலி கொடுத்துருக்காங்க. பல்வேறு தலைவருடைய எப்ஸ்டீனுடைய தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வந்து நீண்டுக்கிட்டே போகுது. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் பல்வேறு நாடுகளுடைய தலைவர்கள், பெருஞ்செல்வந்தர்கள் இருக்காங்க, ஆகப்பெரும் கலைஞர்கள் இருக்காங்க, மிகப்பெரிய அறிவாளிகள் இதில் தொடர்பில் இருக்காங்க. அதாவது எப்ஸ்டீனோட தொடர்பில் இருக்காங்க, அவரோட சேர்ந்து பயணிச்சிருக்காங்க, பிஸ்னஸ் டீலில் இருந்திருக்காங்க, அரசியல் மாற்றத்துக்கு ஒரு புரோக்கராக இந்த எப்ஸ்டீன் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபைல்ஸ், நிறைய கோப்புகள் வந்து இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் இருக்குது. இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் எப்படி உருவாகிறான்? 1953ஆம் ஆண்டு ஒரு சாதாரண குடும்பத்தில் அமெரிக்காவில் நியூயார்க் மாநகரத்தில் பிறக்கிறான். அவன் முழுசாக காலேஜ் கூட முடிக்கல. ஆனால் திடீர்னு இந்த நியூயார்க் மாநகரத்தில் மிகப்பெரும் செல்வந்தராக மாறுறான், பில்லியனராக மாறுறான். அவன் யாரா அந்த மிகப்பெரிய பில்லியனர் அப்படின்னு கேட்குற அளவுக்கு எல்லாருடைய கவனத்தையும் ஈர்க்கிறான் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன். இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் இந்த மாதிரி பில்லியனாக மாறுறதுக்கு என்ன காரணம்? ஏன்னா அவன் வந்து மிகப்பெரிய ஒரு பணக்காரன் கிடையாது, ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் கிடையாது. ஆனால் திடீர்னு உருவாகிறான். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் வந்து ஒரு தனியால் கிடையாது, அவன் ஒரு சிஸ்டம். அவன் வந்து ஒரு அமைப்பாக இருந்தான். பலதரப்பட்ட நாடுகளுடைய ஜனாதிபதிகளோடும், அரசு குடும்பத்தினரோடும், ஹாலிவுட் கலைஞர்களோடும், அறிவியலாளர்களோடும் தொடர்பில் இருந்தவன் தான் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன். அவன் பணத்து மூலமாக வச்சு அவன் மிகப்பெரிய செல்வந்தனாக மாறலை, ஆக்சஸ் மூலமாக தான் இவன் வந்து மிகப்பெரிய ஒரு செல்வந்தனாக மாறியிருக்கான். ஆக்சஸ் என்ன மாதிரியான ஆக்சஸ்? இவன் ஈஸியாக போய்ட்டு அமெரிக்க ஜனாதிபதியை மீட் பண்ணிருவான், ஈஸியாக போய்ட்டு ஒரு பில்கேட்ஸை மீட் பண்ணிருவான், ஈஸியாக போய்ட்டு இந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங் அறிவாளிகள் இருக்கார் இல்லையா, இது போல் மனிதர்களை வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு நபராக உலா வந்தவன் தான் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன். இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் வந்து அமெரிக்காவில் ஒரு தீவை வாங்குகிறான். எப்ஸ்டீன் தீவுன்னு இப்போ எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த தீவை வாங்கி அந்த தீவில் சிறு வயது குழந்தைகளை வந்து பாலியல் சுரண்டலுக்கு ஆளாக்குறான், நரபலிகள் கொடுக்குறான். சரி, யாரெல்லாம் இந்த எப்ஸ்டீனுக்கு கிளைண்ட்ஸாக இருந்தாங்க, யாரெல்லாம் அந்த நரபலியில் பெரும் அங்கமாக இருந்தாங்க, பாலியல் சுரண்டலில் பெரும் அங்கமாக இருந்தாங்க அப்படின்றது வந்து பெரும் லிஸ்ட்டு வந்து இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் ஆதாரங்களாக சிக்கியிருக்கு. சில பேர்கள்லாம் அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் இருக்குது. நம்மளால் இவங்களாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ப முடியல. ஏன்னா நம்ம வந்து வளர்ந்துருந்து பார்த்துருக்கோம், பில்கேட்ஸ் மிகப்பெரும் பணக்காரர், அவராக அந்த எப்ஸ்டீனோட தொடர்பில் இருக்கார். இப்போ அவரை கேட்டால் வந்து நான் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு பிஸ்னஸ் விஷயமாக அவனை பேசியிருந்தேன், நான் வந்து அந்த தீவுக்கெல்லாம் போகல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பில்கேட்ஸ் சொல்கிறார். அவனே ஒரு பாலியல் குற்றவாளி, அவனுக்கு கூட என்ன தொடர்பு அப்படின்றதான் தெரியல. இப்போது நடப்பில் இருக்கிற அமெரிக்க பிரசிடென்ட் ட்ரம்ப்பும் இந்த எப்ஸ்டீன் கூட தொடர்பில் இருக்கார். இங்கிலாந்து அரசு குடும்பத்தை சார்ந்த நபர்களும் இந்த எப்ஸ்டீனோட தொடர்பில் இருக்காங்க. இந்த மாதிரி பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டு இருக்க எப்ஸ்டீன் வந்து 2008ஆம் ஆண்டு கைது செய்யப்படுறான். கைது செய்யப்பட்டு சில காலங்களிலே சிறைவாசம் பெற்று வெளியே வரான். அந்த சிறைவாசம் பெறும்போது கூட அவன் ஈஸியாக வெளி உலகத்தை சுற்றிட்டு இருந்தான். நைட்டில் மட்டும் தான் அவங்க இருப்பான், டே டைமில் வெளியே சுற்றிட்டு இருப்பான். ஸோ அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு ஆக்சஸை இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் வந்து வச்சுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் சில காலங்கள் உலாவிட்டு இருக்கான், பாலியல் சுரண்டலில் ஈடுபட்டுருக்கான். இந்த மாதிரி பல்வேறு ஆகப்பெரும் பணக்காரர்களோடும், ஆகப்பெரும் ஜனாதிபதிகளோடும் தொடர்பில் இருந்து பிஸ்னஸ் டீலிங்லாம் பண்ணுறான். எந்த மாதிரி பிஸ்னஸ் டீலிங்னு தெரியுங்களா? இந்த தனித்தீவு கூட்டு வந்து பாலியல் சுரண்டலை வந்து அவங்க பண்ண வச்சு அதை வந்து வீடியோ எடுத்து அதன் மூலமாக பிஸ்னஸ் டீலிங் பண்ணுறது, ஒரு அரசியலை மாற்றுறது, ஒரு தலைவரை மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரோக்கர் வேலை தான் பண்ணிட்டு இருந்தான் அந்த எப்ஸ்டீன். இந்த மாதிரி பண்ணிட்டு வர எப்ஸ்டீன் வந்து திரும்பவும் 2019ஆம் ஆண்டு கைது செய்யப்படுறான். 2019ஆம் ஆண்டு சிறையில் இருக்கும் போதுமே தற்கொலை பண்ணிக்கிறான். அவன் எப்படி தற்கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க நீதிமன்றம் கேட்குது. ஆனால் அந்த சிறை நிர்வாகம் அது எங்களுக்கு தெரியல, சரி ஓகே உங்களுக்கு தெரியாமல் போது சிசிடிவி இருக்குல்ல, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுங்க அப்படின்னு கேட்டால் அந்த டைமில் சிசிடிவி ஏங்கலை. சரி, சிசிடிவி ஏங்கலை. அங்கே இருந்த கார்ட்ஸ் என்ன பண்ணாங்க, காவலாளி இருந்திருப்பாங்கல்ல, சிறைச்சாலையில் போலீஸ் காவலாளி ரோந்தில் இருந்திருப்பாங்க. அவன் வந்து சாதாரண குற்றவாளி கிடையாது, பெரும் குற்றவாளி, பெரும் குற்றங்களை செஞ்ச ஒரு ஆகப்பெரும் குற்றவாளி அவன். அந்த மாதிரியான குற்றவாளி இறந்துக்கிருக்கான். நீங்கள் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லைன்னு சொல்கிறீங்க, காவலாளி தூங்கிட்டான்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது, உலகமே இதை நம்பாத, யாரும் நம்ப மாட்டாங்களே, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இப்போ ஏன் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன், இந்த எப்ஸ்டீனுடைய ஃபைல்ஸ் வந்து ட்ரெண்டாக இருக்குன்னா, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வந்து இந்த நீதிமன்றம் வெளியிட்டிருக்காங்க. அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் வந்து நிறைய குழந்தைகள், நிறைய பெண்மணிகள் பாலியல் சுரண்டலுக்கு உட்படுத்தப்பட்டு
மனித மாமிசங்கள் வந்து விருந்தளிக்கப்பட்டு குழந்தைகளை வந்து சித்திரவதை செய்யப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புகைப்படங்கள் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் இருக்குது. உண்மையாக சொல்லப்போனால் இந்த எப்ஸ்டீன் வந்து ஒரு பலியாடாக தான் இருந்திருக்கணும். பலி கொடுக்கப்பட்டிருக்கான். யாரையோ சேவ் பண்ண, யாரையோ பாதுகாக்க இந்த எப்ஸ்டீன் கொல்லப்பட்டிருக்கான் அப்படின்றது தான் நம்மளுடைய எண்ணமாக இருக்குது. அது ஒரு அமைப்பாக இருந்திருக்கணும். அந்த அமைப்பில் ஒரு பணியாளராக இருந்திருப்பான். அந்த அமைப்புக்கு ஒரு தலைவன் இல்லை பல்வேறு தலைவர்கள் இருப்பாங்க அப்படின்றது தான் உலகளாவிய ஒரு நம்பிக்கையாக இருக்குது. உள்ளபடியே நீதி கிடைக்கப்பெறணும். அங்கே இறந்த பாலியல் சுரண்டலுக்கு உண்டான பெண்களுக்கு நீதி கிடைக்கப்பெறணும் அப்படின்றது தான் எல்லாருடைய ஒரு எண்ணமாக இருக்குது. ஏன்னா அந்த பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டவங்க எப்ஸ்டீனோட தொடர்பில் இருக்கவங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் மிக பெரும் ஜனாதிபதிகளாக இருக்காங்க, பிரதமர்களாக இருக்காங்க, பணக்காரர்களாக இருக்காங்க, அரச குடும்பத்தினராக இருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் நீதி எப்படி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் மிகப்பெரிய ஒரு ஐயப்பாடாக இருக்குது. உங்களை போலவே நானும் எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன். இதில் உட்பட்டவங்க, எப்ஸ்டீனோட தொடர்பில் இருந்தவங்க, எப்ஸ்டீனோட தொடர்பில் இருந்து அவனை ஆப்ரேட் பண்ணி பல்வேறு குற்றங்களை ஈடுபட்டவங்க எல்லாரும் வெளிச்சத்திற்கு கொண்டு வரணும். அவர்களுக்கு தகுந்த நீதி கிடைக்கணும். அது வரைக்கும் உங்களைப் போலவே நானும் காத்துட்ருக்கேன். சரி நண்பர்களே, மீண்டும் ஒரு அடுத்த சமூகம் சார்ந்த அக்கறையுள்ள வீடியோ பதிவின் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.